அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் பிளட் ப்ரெஷரை பற்றி பார்க்க போகிறோம். ஷார்ட்டாக அண்ட் பேசிக் இன்ஃபர்மேஷனை தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. வீடியோ எண்டில் ஒரு கொஸ்டின் இருக்கு, ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட்ல போஸ்ட் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பிளட் ப்ரெஷர் தான் ஷார்ட்டாக பிபின்னு சொல்லுவோம். இதனுடைய நார்மல் வேல்யூ வந்து 120/80 mm/Hg ஃபார் அடல்ட்டுக்கு. இது வந்து ஹைப்பர் டென்ஷன், ஹைப்போடென்ஷன் அப்படின்னு ரெண்டு இதுவாக சொல்லுவாங்க. ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னு எப்போ சொல்லுவாங்கன்னா ஸ்டேஜ் 1 140/90 mm/Hg இந்த லெவலில் மெஷர்மெண்ட் இருந்ததுன்னா ஸ்டேஜ் 1. இது ஸ்டேஜ் 2 வந்து 160/100 mm/Hg. இது வந்து செகண்ட் ஸ்டேஜ். தேர்ட் ஸ்டேஜ் வந்து 180/110 mm/Hg. இது 3 ஸ்டேஜாக பிரிப்பாங்க. இந்த 140/90 அதில் இருந்து அதுக்கு மேலே இருந்ததுனா தான் டயக்னோஸ் பண்ணுவாங்க ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு டைம் செக் பண்ணும்போது 140/90 அப்படின்னு வந்ததுன்னா உடனே பிபின்னு நம்ம டயக்னோஸ் பண்ணிட மாட்டாங்க. 3 days கண்டினியூஸாக செக் பண்ண சொல்லுவாங்க. 3 daysமே அதே மெஷர்மெண்ட்டோ இல்லை அதுக்கு மேலே மெஷர்மெண்ட்டோ காமிச்சினதுனால தான் மட்டும்தான் ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு டயக்னோஸ் பண்ணுவாங்க. செகண்ட் ஒன் வந்து ஹைப்போடென்ஷன். ஹைப்போடென்ஷன் தான் லோ ப்ரெஷர். அப்போ வந்து 100/60 mm/Hg அதுக்கு கீழே மெஷர்மெண்ட் இருந்ததுன்னா ஹைப்போடென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு டயக்னோஸ் பண்ணுவாங்க. இதை வந்து லோ பிபின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து இந்த பிபியை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்றத பற்றி சொல்கிறேன். பிபியை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணால், ஃபஸ்ட்டு ஒன்று வந்து சால்ட்டு. ஒரு நாளைக்கு நம்ம 4 to 5 grams சால்ட் எடுத்துக்கணும். அப்போது பிபி இருக்கிறவங்க வந்து சால்ட்டை வந்து ரெடியூஸ் பண்ணிக்கணும். அப்புறம் செகண்ட் ஒன் வந்து வெயிட் வந்து ஹைட்டுக்கு தகுந்த வெயிட் கரெக்டாக இருக்கணும். அப்போ வெயிட் வந்து மெயின்டைன் பண்ணிக்கணும். தேர்ட் ஒன் எக்ஸசைஸ். நம்ம ரெகுலராக வந்து ரெகுலர் ஆக்டிவிட்டியோட எக்ஸசைஸும் நம்ம ஆட் பண்ணிக்கணும். பாடியை ஃபிட்டாக வச்சுக்கணும். அப்போ இந்த மூணையும் நம்ம ஃபாலோ பண்ணோம்னா பிபியை கண்ட்ரோலில் வச்சுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து உங்களுக்கான கொஸ்டின், இப்போ இந்த பிபியை வந்து எந்த ஆர்டரியில் மெஷர் பண்ணுவாங்க அப்படின்றத தான் உங்களுக்கான கொஸ்டின். ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. பாய்.